ஸோ Samsung உடைய ஃபேன் எடிஷன்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். S20 ஃபேன் எடிஷன் 5G Snapdragon 865 with S21 ஃபேன் எடிஷன் Exynos 2100. ஸோ S20 ஃபேன் எடிஷன் சொல்லவே தேவையில்லை. 2021 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சாம்சங் தரப்புலேருந்து. ஸோ அதுக்கு சக்ஸஸராக இப்போ S21 ஃபேன் எடிஷன் சில ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன், S20 வாங்கலாமா இல்லை S21 வாங்கலாமான்னு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் கம்பேரிசன், டிஸ்பிளே எதில் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எது நல்லாயிருக்கு, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எது அதிகமாக த்ராட்டில் ஆகுது, பேட்ரி எது பெஸ்ட்டாக இருக்குன்னு எல்லா விஷயங்களும் கம்பேர் பண்ணும்போது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூட் ஆகும். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ S20 ஃபேன் எடிஷன் வர்சஸ் S21 ஃபேன் எடிஷனில் இப்போது மாதிரி முதல்ல பேசிக் ஃபீச்சர்ஸ் எதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு கம்பேர் பண்ணிடலாம். பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கால் குவாலிட்டி. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து நான் 3 சிம் கார்டுமே ட்ரை பண்ணேன். கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, அதில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அகைன் கேரியர் அக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. 4CA வரைக்கும் மேக்ஸிமம் காட்டுச்சு ரெண்டுத்துலையும். ஸோ கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டூவல் சிம் சப்போர்ட்டோட தான் வருது. பட் S20 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட்டோட வருது. அதனால் ஒரு சிம் அதுக்கப்புறம் SD கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே S21 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மினிமம் சார் வேல்யூவில் தான் இருக்குது. S20 ஃபேன் எடிஷன் 0.179 வாட் per kg. அதே S21 ஃபேன் எடிஷன் 1.098 வாட் per kg. ஸோ சார் வேல்யூ வந்து இந்தியன் லிமிட்ஸோட தான் இருக்குது. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தாலும் ஸ்டோரேஜ் கார்டு போட்டு நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அந்த ஆப்ஷன் S20 ஃபேன் எடிஷனில் தான் இருக்குது, S21ல் இல்லை. அடுத்ததாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், அவுட்லுக், பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரியர் சைடில் பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்தியஸ் உங்களுக்கு கேட்ச் பண்ணாது, ஸ்மூத்தாக இருக்குது. அகைன் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் தான். பட் உங்களுக்கு S21 ஃபேன் எடிஷன் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸோடு இருக்கிறதுனால டியூரபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அலுமினியம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணும்போது கிரிப் நல்லாயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் S21 ஃபேன் எடிஷன் கொஞ்சம் அந்த பாக்ஸ் டிசைன் மாதிரி இருக்கிறதுனால வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 ஃபேன் எடிஷன் வந்து உங்களுக்கு 176 கிராம்ஸ் தான். அதே S20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம். ஸோ S21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து S20 விட கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அகைன் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் தான். S20 வந்து உங்களுக்கு கேமரா மாடல் கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைலில் இருக்குது. அது S21 ஃபேன் எடிஷன் S21 சீரீஸ் இல்லைனா A52 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. சென்சார் சுற்றியும் வந்து ஒரு ஸ்டீல் ரிம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பேக் பேனல் வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் S20 விட S21. டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 ஃபேன் எடிஷன் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து ஒரு ஆட் ஆன் டியூரபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அகைன் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. S20 ஃபேன் எடிஷன் உங்களுக்கு கிளவுட் நேவி, கிளவுட் மின்ட், கிளவுட் லேவெண்டர்னு 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதே S21 ஃபேன் எடிஷன் உங்களுக்கு 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கிராஃபைட், ஒயிட், ஆலிவ், லேவெண்டர்னு 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுலையுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது டிஸ்பிளே கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு AMOLED பேனல் தான். பட் S20 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு பெருசு, 6.5 inches சூப்பர் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. அதே S21 ஃபேன் எடிஷன் 6.4 inches டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. அகைன் நீங்கள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இங்கே நம்ம சொல்லலாம். S20 வர்சஸ் S21ல டச் சாம்பிளிங் ரேட், கேம் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு 240 Hz வரைக்கும் S21 ஃபேன் எடிஷன் வந்து டச் சாம்பிளிங் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த ஆப்ஷன் வந்து S20ல கிடையாது. அடுத்ததாக வந்து டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே S21 ஃபேன் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ப்ளூ லைட் எமிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ கண்ணுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் S21 ஃபேன் எடிஷனுடைய டிஸ்பிளே. அதோட ரெண்டு டிஸ்பிளே பேனலும் சைட் பை சைடு உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன், நீங்களே பார்க்கலாம். S20 ஃபேன் எடிஷனை விட S21 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பிளாக் கலர்ஸாக இருக்கட்டும், வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், அதோட பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே தின்னாக இருக்குது S20 விட. பட் நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது S20 ஃபேன் எடிஷனில் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. மற்றபடி வந்து பெசல்ஸ் எல்லாமே வந்து S21 ஃபேன் எடிஷனில் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. கலர்ஸும் வந்து S21 ஃபேன் எடிஷன் வந்து S20 விட கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது. தனியாக பார்க்கும்போது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட் சைட் பை சைட் கம்பேரிசன் அப்படிங்கும்போது
S21 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது S20 விட. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S20 ஃபேன் எடிஷன் ஸ்னாப்ட்ராகன் 865ல கொடுத்துருக்காங்க. இது 7 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட். அதே S21 ஃபேன் எடிஷன் எக்ஸினோஸ் உடைய 2100 இது 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட். GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா S20 ஃபேன் எடிஷன் Adreno 650. அதே S21 Mali G78ஓட இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்டகர் சிப்செட்டாக இருந்தாலும் எக்ஸினோஸ் உடைய 2100 வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட். அதனால வந்து கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் அதில் அதிகம். மெயின் கோர் வந்து 865 வந்து 2.84 GHz தான். அதே 2100 எக்ஸினோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.91 GHz. ஸோ நீங்களே பார்க்கலாம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் வந்து எக்ஸினோஸில் அதிகம். கிளாக் ஸ்பீட் அதிகம் அப்படின்னாலும் ரெண்டுமே அந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs மேலே தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. இங்கே எக்ஸினோஸ் 2100 எதில் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம் விளையாடும் போது வந்து ஸ்மூத்னஸ் வந்து 865 விட எக்ஸினோஸ் 2100 வந்து இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. அதுவும் ஹை-எண்ட் கிராஃபிக் கேம்ஸ் கென்ஷன் இம்பேக்ட் எல்லாம் விளையாடும் போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அகைன் CPU த்ராட்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 சொல்லவே தேவையில்ல. ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் சிப்செட். அதனால அது த்ராட்லே ஆகலை. எக்ஸினோஸ் 2100வும் நம்ம S21 சீரீஸில் பார்த்துருக்கோம். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ த்ராட்லிங்கும் பெருசாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிடையாது. அகைன் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுச்சு. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் மட்டும் நீங்கள் கேம் விளையாடும் போதோ இல்லை கேமரா யூஸ் பண்ணும்போது வார்ம் ஆகுதே தவிர ஹீட் ஆகலை. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நான் சிமிலர் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்லைட்டர் எட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸினோஸ் 2100 வந்து லேக் பெருசாக இல்லாமல் கேம் விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது 865 விட. அகைன் ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே LPDDR5 கூடவே UFS 3.1 அப்படிங்கிறதுனால எத்தனை ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு எந்த லேகும் இல்லாமல் பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S20 ஃபேன் எடிஷன் மேக்ஸிமம் Android 13 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் இருக்கும். அதே S21 ஃபேன் எடிஷன் Android 15 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் S21 ஃபேன் எடிஷன் இங்கே லீடில் இருக்குது. ஏன்னா அது லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்கு. அதோட ரெண்டுமே வந்து 5G டிவைஸ் தான். ரெண்டுமே வந்து அதிகமான 5G பேண்ட்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது ரெண்டுமே 5G கம்பேட்டபிளாக இருக்கும். அதே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ரியர் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா, பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. கூடவே 8 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. பட் இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 ஃபேன் எடிஷனில் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு 3x ஜூம் ஆப்ஷன் இருக்குது. அது வந்து S20 ஃபேன் எடிஷனில் கிடையாது. அகைன் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 32 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாமே சிமிலராக இருந்தாலும் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 ஃபேன் எடிஷனில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உங்களுக்கு 3x ஜூம் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸோடு இருக்குது. அதோட வந்து அதில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயில்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட வந்து டூவல் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து S21 ஃபேன் எடிஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ vlog மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பிக்சர் இன் பிக்சர் மோட்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு vlog மோட் வந்து S21 ஃபேன் எடிஷனில் இருக்குது. அது வந்து S20ல் கிடையாது. அதே இதில் ரெண்டுத்துலையுமே எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டாக இருக்கட்டும் இல்லை வைட் ஆங்கிள் ஷாட்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் செல்ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஸ்லைட்டாக வந்து எக்ஸினோஸ் 2100ல் S21 ஃபேன் எடிஷனில் வந்து இமேஜஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக ப்ராசஸ் ஆன மாதிரி இருக்குது S20 ஃபேன் எடிஷனை விட. அதோட செல்ஃபிஸ் நீங்கள் லோ லைட்டில் எடுக்கிறீங்கன்னா S21 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபீச்சரும் இருக்குது. அதனால லோ லைட்லேயும் டீட்டெயில்ஸ் நல்லாவே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது S21 ஃபேன் எடிஷன் வந்து இங்கே பெட்டராக இருக்கும் கேமராவில். அகைன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் ரெண்டுதுலையுமே இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 ஃபேன் எடிஷனில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டீட்டெயில்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமராவும் அகைன் S21 ஃபேன் எடிஷனில் ரெக்கார்டிங் ஸ்டேபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால கேம் விளையாடும் போதும் சரி, நீங்கள் மியூசிக் கேட்குறீங்கனாலும் சரி, ஆடியோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிமிலர் கெப்பாசிட்டி தான். ரெண்டுமே 4500 mAh வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் S20 ஃபேன் எடிஷனில் பாக்ஸ் கூட 15 வாட் சார்ஜர் இருக்குது. S21 ஃபேன் எடிஷனில் பாக்ஸ் கூட சார்ஜரே கிடையாது. சார்ஜர் வேணும்னா நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh அப்படிங்கிறதுனால 1 day டிவைஸ் தான் இது.
நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் கூட நீங்கள் ஒன் டே இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நைட்குள்ளே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 25 வாட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 1 hour 10 minutesக்குள்ளே உங்களுக்கு 100% ரீச் ஆகிடும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து சிமிலர் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு IP68 ரேட்டிங்கோட வருது. நாக் செக்யூரிட்டி, சாம்சங் பே, டெக்ஸ்ட் ஃபீச்சர்னு எல்லாமே ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அகே நீங்கள் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ கனெக்டர் யூஸ் பண்ணணும். அதுவும் சாம்சங்கோட இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். வேறு பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாம்சங் Galaxy S20 ஃபேன் எடிஷன் வர்சஸ் S21 ஃபேன் எடிஷனுடைய ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது S20 ஃபேன் எடிஷனும் 49,999 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ S21 ஃபேன் எடிஷனும் உங்களுக்கு 49,999 தான் இருக்குது. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைனில் எப்போவுமே ஆஃபர்ஸில் தான் இருக்குது. ஸோ ஆஃபர் டைமில் S21 ஃபேன் எடிஷனை நீங்கள் 44,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே S20 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,000 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S20 ஃபேன் எடிஷன் வந்து அஃபோர்டபுளாக அப்பப்போ உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஸோ சாம்சங் Galaxy S20 ஃபேன் எடிஷன் வர்சஸ் S21 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் நான் பார்த்த வரைக்கும் பேட்டரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அகைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 865க்கும் Exynos 2100க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட் தான். கேமராவில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் S21 ஃபேன் எடிஷனில் அதிகமாக கொடுத்துருக்காங்க S20 விட. அடுத்ததாக வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் AMOLEDல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. பெசில் சப்சல்யூட்டாக இல்லை. அதோட வந்து கலர்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து S20 ஃபேன் எடிஷனோட S21 ஃபேன் எடிஷன் கண்டிப்பாக டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை பிஞ்ச் வாட்சிங் அதிகமாக வந்து வீடியோஸ் பார்ப்பேன், மூவிஸ் பார்ப்பேன், அதோட கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக S21 ஃபேன் எடிஷன் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு நார்மல் கேமராஸ் போதும், நான் கொஞ்சம் தான் வீடியோஸ் பார்ப்பேன் அப்படிங்கும்போது S20 ஃபேன் எடிஷனும் அஃபோர்டபுள் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ S20 ஃபேன் எடிஷன் வர்சஸ் S21 ஃபேன் எடிஷன் உங்கள் சாய்ஸ் என்ன? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.